வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இனி வரப்போற வீடியோல எல்லாமே கோட்டிங் பத்தி தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். கோட்டிங் அப்போ என்னென்ன டெஸ்ட் மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வர வீடியோல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அதில வந்து ரெப்ளிகா டேப் டெஸ்ட் இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரெப்ளிகா டேப் டெஸ்ட்னா என்ன? எந்த ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றாங்க? சரிங்களா? ஆ எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ இந்த ரெப்ளிகா டேப் டெஸ்ட்னா என்ன? அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இந்த ரெப்ளிகா டேப் டெஸ்ட் வந்து ஒரு நான் டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட். சரிங்களா? இந்த மெட்டீரியல டேமேஜே பண்ணாம, நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல வந்து இந்த ரஃப்னஸ வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஒரு ஒரு மெட்டீரியல சரிங்களா? அத வந்து நம்ம வந்து சப்ஸ்ட்ராட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத வந்து நம்ம கோட் பண்ண போறோமோ, அந்த அந்த மெட்டீரியல் பேர வந்து சப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ கோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்ட்ராட்ட வந்து நம்ம வந்து பிளாஸ்டிங் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ பிளாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம், அந்த சர்ஃபேஸோட ப்ரொஃபைல வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ரஃப்னஸ நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெப்ளிகா டேப் டெஸ்ட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து அந்த ரஃப்னஸ வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரெப்ளிகா டேப் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கோட்டிங் வந்து நார்மலா வந்து அ எங்கெங்கெல்லாம் வந்து மோஸ்ட்டா வந்து யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஷிப் பில்டிங், ஆயில் அண்ட் கேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ ஸ்ட்ரக்சரல் இதில எல்லாமே வந்து இந்த கோட்டிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அந்த அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிங் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்ஹெஷன்னா அந்த பாண்டிங் சரிங்களா? பெயிண்ட்டுக்கும் அந்த சப்ஸ்ட்ராட் சப்ஸ்ட்ராட்டுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ரெப்ளிகா டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி நம்ம பண்ணணும்? அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ ஒரு பைப் எடுத்துக்கங்களேன். பைப்ப நம்ம பிளாஸ்டிங் பண்ணியாச்சு. பிளாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸோட ப்ரொஃபைல வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு பேரு ரெப்ளிகா டேப். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ் பிரஷ் ஓ ஃபிலிம். இது வந்து ஒரு பிராண்டோட நேம். சரிங்களா? ஸோ அது ரெப்ளிகா டேப். இந்த ரெப்ளிகா டேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோம் லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம வந்து நம்ம வந்து உரிக்கணும். உரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வந்து எந்த சர்ஃபேஸ்ல நீங்க வந்து செக் பண்ணணுமோ, அந்த சர்ஃபேஸ்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிறணும். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், இந்த பர்னிஷிங் டூல்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து எண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டா இருக்கும். ஆ ஒரு ஆ ரவுண்டா உங்களுக்கு டூல் மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ, அத வச்சு நம்ம வந்து பிரஷ் பண்ணணும். நல்லா வந்து நம்ம வந்து அந்த டேப்ல வந்து பிரஷ் பண்ணணும். சரிங்களா? ஆ அந்த ஃபோம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெப்ளிகா டேப்ல ஒரு ஃபோம் இருக்கு தெரியுமா? அந்த ஃபோம் என்ன ஆகும் அப்டின்னா, கம்ப்ரஸ் ஆயி அந்த ஃபோம் வந்து கம்ப்ரஸ் ஆகும். பட் அந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் வந்து கம்ப்ரஸ் ஆகாது. இன்கம்ப்ரசிபிள். பட் ஃபோம் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நம்ம அழுத்தம்போது, அந்த பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல்ல வந்து மேடும் பள்ளமா இருக்குமா? ஸோ வந்து எப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபோம்ல வந்து படியும். மேடும் பள்ளமா உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரஷன் வந்து அந்த ஃபோம்ல வந்து கெடைக்கும். சரிங்களா? அந்த ஃபோம எடுத்துட்டு போயிட்டு, அந்த 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 ரெப்ளிகா டேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெப்ளிகா டேப் எடுத்துட்டு போயிட்டு, மைக்ரோமீட்டர் கேஜ் சரிங்களா? மைக்ரோமீட்டர் கேஜ்ல போயிட்டு, நம்ம வந்து வச்சு மெஷர் பண்ணணும். அதோட திக்னஸ. அந்த அந்த டேப்போட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இதுல என்ன எப்படி வந்து அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபிலிமோட திக்னஸ் வந்து 50 மைக்ரான் சரிங்களா? ஸோ அதோட நம்ம கிடைச்ச வேல்யூ அந்த மைக்ரோமீட்டர் மூலியமா நம்ம வந்து மெஷர் பண்ணிருக்கோம்ல, அந்த வேல்யூவ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அப்படித்தான் நம்ம வந்து
இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து ரெப்ளிகா டேப் மெத்தட் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இது வந்து அந்த ரெப்ளிகா டேப்பு. சரிங்களா? மேலே இருக்கிறது வந்து இது வந்து அந்த ஃபிலிமு, பிளாஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து இன்கம்ப்ரெசபிள். கீழே இருக்கிறது வந்து ஃபோமு. ஃபோமு கீழே உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபிலிம் இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சரி, ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த லைக் பைப்பில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அழுத்தணும். நம்ம வந்து அந்த பர்னிஷிங் டூல்னு சொல்கிறோம்ல, அதை வச்சு நம்ம வந்து அழுத்துவோம். ஸோ அப்படி அழுத்தும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து இந்த ஃபோமில் வந்து உருவாகும். அப் அண்ட் டவுன் இந்த ஃபோமில் உருவாகுதா? ஏன்னா அந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலில் அப் அண்ட் டவுன் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும்ல, அப் அண்ட் டவுன் இருக்கும், பெயினாக இருக்காதுல்ல. ஸோ அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இம்ப்ரெஷன் மூலிமா நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் ரஃப்னஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? எங்கே வச்சு இது மூலயமா அந்த மைக்ரோமீட்டர் கேஜ் மூலயமா நம்ம பண்ணுறோம். சரிங்களா? பர்னிஷிங் டூல் இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இன்கம்ப்ரெசிபிள் பாலியஸ்டர், அது வந்து இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்குல்ல அது, அப்புறம் கம்ப்ரெசிபிள் ஃபோம். ஸோ அப்படி அழுத்தும் போது உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோமீட்டர் கேஜில் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓகே, இது இப்படி தான் வந்து அந்த டேப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது சர்ஃபேஸு, இந்த பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய சர்ஃபேஸு. ஸோ அதில் வச்சுட்டு இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து அந்த பர்னிஷிங் டூலை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு அந்த ரெப்ளிகா டேப்பே வந்து நிறைய கிரேட்ஸில் வந்து வருது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு வேணும், இப்போ நம்மளோட இப்போ சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் இருக்குது, எக்ஸ் கோர்ஸ். ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 64 மைக்ரான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கோர்ஸ் வந்து 38லேருந்து 115 இந்த இதில் இருந்தால் நம்ம வந்து எக்ஸ் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா எக்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் 38 to 127 மைக்ரான். இது போக கோர்ஸ் மைனஸ் இருக்குது, மீடியம் இருக்குது, மீடியம் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எது தேவையோ நம்ம வந்து அதை வந்து அந்த டேப்பை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபிலிமோட திக்னஸ் வந்து 50 மைக்ரான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மில்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மில்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த மைக்ரோமீட்டர் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும், அதை வந்து அதோட இது மேனேஜ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரஃப்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இதே மைக்ரோமீட்டர் கேஜ். சரிங்களா? இது மைக்ரோமீட்டர் கேஜ், இதுவும் அப்படி தான் மைக்ரோமீட்டர் கேஜ் தான். புரிஞ்சுதா? ஏன் வந்து இந்த ரெப்ளிகா டேப் மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சர்ஃபேஸ் அந்த ப்ரொஃபைல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள், எந்த ஒரு பவர் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. லைக் வோல்டேஜோ கரண்ட்டோ நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா டேப் மெத்தட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. சரிங்களா? இந்த ரெப்ளிகா டேப் மெத்தடை இந்த ஸ்டாண்டர்ட் மூலயமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ASTM D4417 இதெல்லாம் மெத்தட் சியில் ரெப்ளிகா டேப் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NAS SP0287 அந்த ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ISO 8503-5 இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ. பாய்.